நான் ஒரு டாக்டர்கிட்ட போய் எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறேன், நெஞ்சு கரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொன்னால் முதல் கேள்வி ஹோட்டலில் சாப்பிட்றது நிறுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது சார். வீட்டில் சமைக்கிறதுக்கும் ஹோட்டலுக்கு என்னென்னா, இவங்க வரும்போதே என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் கீ ரோஸ்ட்டு கொடுங்கிறாங்க. எது ஸ்பெஷலோ எது பார்த்தாலும் ஸ்பெஷல் வேணும்னா வீட்டில் டெய்லி ரொட்டீனாக சாப்பிட்ற, வீட்டில் கல் தோசை சாப்பிட்டு இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தான் ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே வரும்போது அதை எய்ம் பண்ணுறாங்க. அதனால் அது எல்லாமே கஸ்டமரை ஒரு கார்டுன்னு நம்ம ரிப்பீட்டாக அந்த கஸ்டமர் நம்ம வர வைக்கணுங்கிறதான எய்மே. கஸ்டமரை கார்டுன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக வர வைக்கிறீங்களா? இப்போ சாதாரண கேட்க முடியாது. நேற்று நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டேன்னா நெஞ்செல்லாம் கறிக்குது, ஓகே காலையில் கொஞ்சம் ட்ரபிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத கேட்குறோம். அப்போ இவ்வளோ வளர்ச்சிக்கு பிறகும் எனக்கு வந்து ஒரு குவாலிட்டி ஃபுட்டு கிடைக்குதாங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. எனக்கு 1000 கஸ்டமர் சாப்பிட்றாங்க, ஒரு 1000 நெஞ்சு கரிச்சதுன்னா அந்த கடை ரன் பண்ணவே முடியாது. ஒருத்தர் அவருக்கு ஆல்ரெடி அசிடிட்டி இருக்கும், மாத்திரை ட்ரக் ஏதாவது அவர் சாப்பிடும்போது, சம் ட்ரக் எல்லாம் சாப்பிடும்போது இது போய் கிரியேட் பண்ணும். சரி, டாக்டர் நம்மள சொல்கிறாரு, நம்ம டாக்டர் சொல்லிடுவோம் சார். அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஆகுறதுலாம் இல்லை. காரணம் நிறைய காரணங்கள் இருக்குது சார். இப்போ ஐடிலே வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக அவங்க யூகே டைம்லேயோ யூஎஸ் டைம்லேயோ நைட்டு உட்காந்து வேலை செய்யும்போது இந்த ஊரில் இந்த இருட்டாகும்போது நம்ம உடம்புக்கு நைட்டு 4 மணி நேரம் தூக்கம் தேவை. நம்ம உட்காந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு இங்கே ஒரு 10 ரூபா கிடைக்குதுன்னா அங்கே 20 ரூபா கிடைக்கிறதுன்னு நம்ம நைட்டு உட்காந்து வேலை செய்கிறோம். நம்ம கண்டினியூவாக ஒரு 5 ஹவர் வேலை செய்யும்போது நம்ம பசி எடுக்கும். நம்ம தூங்க வேண்டிய நேரத்தில் நம்ம போய் சாப்பிட்டா எங்கேருந்து வாங்கி சாப்பிடணும்? சரி, அப்போ இப்போ நீங்கள் எல்லாருமே ஹோட்டலியர்ஸ். 3 மணிக்கு பிரியாணி, 5 மணிக்கு பிரியாணி, நைட்டு 12 மணி பிரியாணி, ஒரு 3 மணிக்கு பிரியாணி ஓப்பன் ஆகுது. ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற பேரில் காரெல்லாம் எடுத்துகிட்டுலாம் போகிறான். இப்போது இந்த மாதிரியான ஃபுட் கல்ச்சர் வந்து கரெக்டாக? கண்டிப்பாக இல்லை சார். இல்லை, நீங்கள் அந்த கடை வச்சிடல எங்களுக்கு சொல்ல முடியாது. அதுக்காண்டி இல்லை, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அளவான சாப்பாடு, சரியான தூக்கம், அதெல்லாம் சொல்கிறோம். அது மாதிரி அந்த மிட் நைட் சாப்பாடையும் அவாய்ட் பண்ணிட்டோம்னாவே நம்ம நல்லா தான் இருக்கலாம். இது வந்து ஹோட்டல் சாப்பாடு இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்ற தோசை இட்லி தான் நாங்களும் நம்ம எல்லாரும். இல்லை, நான் இதுக்கு அடுத்து இன்னொரு பக்கம் மெயின் ஸ்ட்ரீம் ஹோட்டல்ஸ்க்கும் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு ஃபுட் கல்ச்சரை டிசைட் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் வந்தாச்சு. ஏன்னா ஹோட்டல்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சிங். நீங்கள் இல்லைன்னா சொல்லணும், நீ வர அதனால் நான் கொடுக்குறேன் அப்படிலாம் இல்லை. ஒரு 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாங்கிற ஒரு மாடலை கொண்டு வந்ததுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சோஷியல் மீடியா சப்போர்ட் இருக்குது, அல்லது அந்த கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்துட முடியுது. அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, 3 மணிக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறான். ஃபுட் கிரேவிங், ஐம் ஃபுட்டின்னு சொல்கிறது ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் ஆகிடுச்சு. கிடையாது சார், ஐடி தான். இல்லை, நைட்டில் வேலை ஐடி மட்டும் இல்லை, பசி எடுக்கும். 5 வரலாம் வேலை செஞ்சு பசி எடுக்கும். இல்லை சார், சும்மானா 2 மணி வரைக்கும் முடிச்சிருந்துட்டு 3 மணிக்கு அங்கே போய் சாப்பிட்றது ஒரு கல்ச்சர். அது யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. அதுதான் முன்னாலே தான் 50 வயசுல நெஞ்சு இருந்துச்சு, இப்போ தான் 27 வயசுல நெஞ்சு இருக்கு. ரீசனை தானே நீங்கள் உங்களுக்கு ஹோட்டலுக்கு வரவங்க தானே பார்க்குறீங்க. உங்கள் ஹோட்டலுக்குலாம் வந்து எல்லாரையும் நான் பார்க்குறேன்ல. ஸோ தட் அப்போ அந்த ஃபுட் கல்ச்சர்னு ஒன்று பில்ட் பண்ணுறது இல்லை. இப்போ இங்கே மாறி இருக்கக்கூடிய இந்த உணவு கலாச்சார முறை சரியான இல்லை, இது ரைட்டோ ராங்காக சொல்ல முடியாதுன்னா யூ கேனாட் அவாய்ட் இட். ஏன்னா வந்து நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகே, திஸ் இஸ் கால்ட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி டிமாண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் காலேஜ் படிக்கும்போது நம்ம ஒரு 800 500 ஜீன்ஸ் வாங்கியிருப்போம். ஒரு 4 வருஷம் 800 500 ஜீன்ஸ் மட்டும். அது கால் குவான்டிட்டி டிமாண்ட். குவான்டிட்டி வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். ஒன்ஸ் ஒரு வேலை கிடைச்ச உடனே நம்மளுக்கு ஒரு 10,000 15,000 சம்பளம் கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாலில் போயிட்டு 2000 ரூபாய்க்கு ஒரு ஜீன்ஸ் எடுப்போம். நீங்கள் எப்போ அந்த 2000 ஜீன்ஸ் வாங்கி போட்டுட்டீங்களோ இந்த 800 ஜீன்ஸ் நீங்கள் வாழ்க்கையில் போடவே மாட்டீங்க.